வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம வந்து எஸ்ஏ அண்ட் பிசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4. நம்ம ஏற்கனவே வந்து 3 கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்க்க போகிறது 4th கிளாஸ். என்ன டாபிக்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த டாபிக் தான் வந்து 4th கிளாஸாக வந்து பார்க்குறோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. முழு சுயராஜ்யம் அல்லது பூரண சுயராஜ்யம் என்ற முழக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழங்கப்பட்டது? எந்த காங்கிரஸ் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. முழு சுதந்திர தினமாக முதலில் கொண்டாடப்படும் தினம் ஜனவரி 26, 1930. அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1946. அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அரசமைப்பு நிர்ணய மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 389 பேர். அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் பெண் உறுப்பினர்கள் 15 பேர். அரசமைப்பு சட்ட வரைவு குழு மொத்த உறுப்பினர்கள் 8 உறுப்பினர்கள். ஒரு தலைவர் 7 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட்டு, அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? சட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு மன்றத்தின் ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PN ராவ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? எத்தனை நாடுன்னு பார்த்தீங்கன்னா 60 நாடு. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டன? 2000 திருத்தங்கள். அரசமைப்பு சட்டம் எத்தனை நாளில் எழுதி முடிக்கப்பட்டது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 17 நாளில் வந்து எழுதி முடிச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்ட தினம். நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ எழுதி முடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க செலவிடப்பட்ட மொத்த தொகை 64 லட்சம். முகவரை. இந்தியருக்கான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவத்தை வலியுறுத்துவது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை. இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரைவு செய்வது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முகப்புரை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முகப்புரை. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறையாண்மை. இந்திய அரசு எதன் வழியே ஆளப்படுகிறது? எதன் வழின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் பாருங்கள், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமை அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைகளில் எத்தனை தலைப்புகள் உள்ளன? 6. அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் 6 தலைப்புகள் உள்ளன. அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த விதிகள், பகுதிகள், அட்டவணைகள் 395 உறுப்புகளும் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் வந்து இருந்திருக்கு. தற்போது உள்ளவை வந்து பார்த்திங்கன்னா 448 உறுப்புகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் வந்து இருக்குது. உருவான போது வந்து பார்த்திங்கன்னா 8 அட்டவணை 22 பகுதி 395 உறுப்புகள். இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 448 உறுப்புகள் 25 பகுதிகள் 12 அட்டவணைகள். அரசியலமைப்பு சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதுவரை பார்த்தீங்கன்னா 101 முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது. லாஸ்ட்டாக வந்து எப்போ திருத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2016.
16/9/2016 தான் வந்து லாஸ்ட்டாக வந்து திருத்திருக்காங்க. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் மக்களாட்சி. நெக்ஸ்ட்டு, அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் மதசார்பின்மை. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துவது வந்து பார்த்திங்கன்னா மதசார்பின்மை. நெக்ஸ்ட்டு, அமைதிக்கான நோபல் பரிசு 2014 யாருக்கு வழங்கப்பட்டது? கைலாஷ் சத்யார்த்தி. இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து 2014 வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி வினாக்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து நீ எஸ்ஐ வந்து பிசிக்கு வந்து படிக்கிறீங்கன்னா இதுலேருந்தே வந்து ஒரு 75% வந்து நம்ம கொடுக்குறாங்கல்ல இந்த ஒன்லைன், அதுலேருந்தே வந்து கவர் ஆகிடும்.